பெரியப்பா, நீங்க நீங்க என்ன சொல்றீங்க பெரியப்பா? அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. பெரியப்பா, இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? நான் சின்ன பையன். பெரியப்பா, உண்மையிலேயே இது என்னால முடியாது. உன்னால முடியுமா முடியாதான்னு எனக்கு நல்லா தெரியும் அர்ஜுன். நீதான் எனக்கு உதவணும். நிச்சயமா நிச்சயமா நான் உதவுறேன் பெரியப்பா. தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து இந்த பொறுப்புங்கிற பாரத்தை நீ சுமக்கணும். பெரியப்பா, இவ்வளவு பெரிய பாரத்தை என்னால எப்படி சுமக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. அர்ஜுன் சரியா தானேப்பா சொல்றான். அது மட்டும் இல்ல, அப்படி முடிவு பண்ணா அதை சீக்கிரம் பண்ணுங்க. சீக்கிரம் பண்றேன் விவேக். தேவா கிளம்புறதுக்குள்ள இந்த பொறுப்பை எல்லாம் நான் அர்ஜுன் கிட்ட ஒப்படைக்கிறேன். வேலையை முடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. நாட்கள் வேற குறைஞ்சுக்கிட்டே வருது. வா வைஷாலி. கங்க்ராச்சுலேஷன் அர்ஜுன். எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஐ ஹோப் என்னோட இடத்துல இருந்து அப்பாவை நீ நல்லா பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ஜுன். ஐம் கிளாட். டாடிக்கு இப்பவாவது புரிஞ்சுதே, யார் மேல நம்பிக்கை வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு. நானும் எவ்வளவோ தடவை சொல்ல முயற்சி பண்றேன். உண்மையை அவங்கிட்ட சொல்லிட்டா தேவா நிச்சயமா போக மாட்டான். தேவாவை தடுக்கலாம்ல. விட மாட்டீங்க. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுதான் உங்களுக்கு. மத்தவங்க மனசு. தேவா வேணா யோசிக்காம எந்த முடிவுக்கும் வரலாம். ஆனா நான் அப்படி வர முடியாத வைஷாலி. இது என்ன அவ்வளவு சீக்கிரமா விடுற விஷயமா? பொறுப்பானவங்க கிட்ட தானே பொறுப்பை விட முடியும். ஒரு வழியா டாட், நான் பொறுப்பானவங்கிறத நிரூபிச்சிட்டேன். ஏய், நீ ஒன்னும் ரொம்ப பொறுப்பானவன் அவர்கிட்ட நிரூபிக்கல. அவருக்கு வேற வழி இல்லாம பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஆனா டாட், ஏய் என்னடா ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி அப்படியே குதிக்கிற? ரெண்டாவது ஒரு வழி இருக்குல்ல, அந்த ரெண்டாவது வழியில தான் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. இனிமே நாம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். வேற தேவா இங்க இருக்கிறதாவும் இல்ல, விவேகாலையும் இந்த வேலையை செய்ய முடியாது. வேற வழி இல்லாம தான் இந்த பொறுப்பை நான் அர்ஜுன் கிட்ட கொடுத்திருக்கேன். இதே மாதிரி நல்ல மனசோட அர்ஜுன் வேலை பார்த்தான்னா நான் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் முடிச்சிடுவான். இந்த ட்ரஸ்ட்டை நிச்சயமா அவன் கையில ஒப்படைச்சிடலாம். இப்ப ட்ரஸ்ட்டை மட்டும்தான் நம்ம கையில ஒப்படைச்சிருக்காரு. அப்படியே அவரை கொஞ்சம் கொஞ்சமா நம்ப வச்சு இந்த வீட்டையும் சேர்த்து நாமளே எடுத்துக்கலாம். அப்பதான் மேல போய் சேர்ந்த எங்க அப்பாவோட ஆத்மா அங்கேயாவது நிம்மதியா இருக்கும். அப்பா, அப்படின்னா என் தாத்தாவோட ஆசை இந்த வீட்டை அடையிறது தானே? உன்னோட தாத்தா தேவா தாத்தாவோட ஒரு வயசுக்கு தான் பெரியவர். ஆனா எல்லா அதிகாரத்தையும் தேவாவோட தாத்தாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த அதிகாரத்தை திரும்பவும் அடையணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் நுழைஞ்சிருக்கேன். நாளைக்கே நான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல நாளாவும் இருக்கு. ஒரு தடவையாவது அவங்கிட்ட பேசி போக வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்களா? எதுக்காக நான் சொல்லணும் வைஷாலி? நான் சொல்லிதான் அவன் தெரிஞ்சுக்கணுமா? அவங்க இஷ்டப்படி நடங்க. அம்மாவுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கவே இருக்காதா? ஒண்ணுமே இல்ல. பத்தினி தர்மம் புள்ள பாசத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் சாகுறேன். இப்ப நடக்கிறது எல்லாமே அந்த கடவுளோட எண்ணப்படிதான். யாரு உள்ள வாங்க. ஐயா, பிருந்தாவனத்துல இருந்து சாஸ்திரி ஐயா போன் பண்ணிருக்காங்க. இங்க லைன் கொடுக்க வேண்டியதானே? பேசிக்கிட்டே இருந்தாங்க, கட் ஆயிருச்சு. அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன்.
சம்பந்தி தான் ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். நான் வரேன், போங்க. ஹலோ. ராதே ராதே சம்பந்தி. ராதே ராதே சம்பந்தி. மன்னிச்சிடுங்க, ஃபோன் ஏதோ கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. நான் கேள்விப்பட்டேன் தேவாவும் விஷாகாவும் வெளிநாடு போக போறாங்கன்னு. ஆமா சம்பந்தி, நானே உங்ககிட்ட அவங்க வெளிநாடு போற விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்போ அவங்க அவசியம் போய் தான் ஆகணுமா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்ல, நான் எதுக்காக கேக்குறேன்னா, திடீர்னு பொண்ணு அவ்வளவு தூரம் போறான்னா நாங்க அதை நினைச்சு கூட பார்க்கல. அதான். நான் கூட எதுவுமே நினைக்கல சம்பந்தி. ஆனா என்ன பண்றது, தேவா 4 வருஷம் வெளிநாட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவனோட கரியர், அவனுடைய ஃபியூச்சர், அவனுடைய சந்தோஷம் எல்லாமே அவனுக்கு வெளிநாட்டுல தான் இருக்குன்னு நினைக்கிறான். ஏதோ இந்த கொஞ்ச நாளாவது வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கூட இருந்தானேன்னு சந்தோஷப்படுறோம். என்னால் அவனை தடுக்க முடியாது சம்பந்தி. நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தி. தேவா மாப்பிள்ள விருப்பப்பட்டு வெளிநாடு போறாருன்னா நாம அவரை தடுக்கிறது தப்பு இல்லையா? சம்பந்தி, நாளான்னைக்கு நான் வேலை விஷயமா டெல்லியில இருந்து கிளம்ப போறேன். இப்ப நான் அர்ஜுனை தான் அந்த வேலைக்கு பொறுப்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நாங்க போறதுக்கு முன்னால நீங்க ஒரு தடவை வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சம்பந்தி. சின்ன மருமகளும் வெளிநாடு போகும்போது நீங்கெல்லாம் வந்தா அவ கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம்ல? சரி, நான் அவசியம் வர்றேன். ராதே ராதே சம்பந்தி. ராதே ராதே. சம்பந்தி சொல்றதும் சரிதானே. தேவா மாப்பிள்ள வெளிநாடு போறதும் சரிதான். அவர் எங்க போனாலும் விஷாகாவும் கூட போகணும். புருஷனோட இருக்கிறது தானே எந்த பொண்டாட்டிக்கும் நல்லது. புருஷன் இருக்கிற இடத்துல தான் பொண்டாட்டியும் இருக்கணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? சீதா மாதா கூட ராமன் வனவாசம் போகும்போது கூட தானே போனாங்க. அப்ப போகக்கூடாதுன்னு ஜனகர் தடுத்தாரா என்ன? சம்பந்தி நம்மள முக்கிய வேலை ஆரம்பிக்கிறதா டெல்லிக்கு வர சொன்னாரு. அங்க போனா அப்படியே தேவ மாப்பிள்ளையும் விசாகாவையும் ஏர்போர்ட்டுக்கு போய் அனுப்பிட்டு வந்துடலாம். எப்படிங்க? நாங்கெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கெல்லாம் வீட்லயே இருங்க. பொண்ணோட புகுந்த வீட்டுக்கு அடிக்கடி போறது நல்லதில்லை. இருந்தாலும் இங்கிருந்து ஒருத்தர் கூட போகாம இருந்தா அதுவும் நல்லா இருக்காதுல்ல? ஆமாடி ராதிகா, என்னோட குருதாவை எடுத்துட்டு வா. அம்மா, கடைசி சான்ஸ் இருந்தது, இப்ப அதுவும் போச்சு. அப்பாவுக்கு என்னைக்கு எதுவும் புரியாது. சம்பந்தி எது சொன்னாலும் உடனே தலையாட்டுவாரு. முதல்ல அப்படிதான். ஊரை விட்டே வந்த, இப்ப நாட்டை விட்டே போறேன். இல்ல இல்ல, அப்படி நான் போகாம இருந்தா தேவாக்கும் எனக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஏன் எல்லாரும் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்காங்க? என்னோட கனவு என் கண்ணு முன்னாடியே நொறுங்கி போகுது. நான் என்ன செய்வேன்? விஷாக்கா தன்னோட கனவை நிறைவேற்றுறதுக்காக எதையாவது செஞ்சு தேவாவை நிறுத்த மாட்டா? Never. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இல்லாம இருக்கலாம், ஆனா நானே நிச்சயமா ஏதாவது செய்வேன். அவரை என்னை விட்டு தூரம் விலக்குறது நல்லதுதான். இன்னும் 3 நாள் தான் இருக்கு. என் மனசு ஏன் இவ்வளவு சஞ்சலப்படுதுன்னு தெரியல.
நான் மனசார விரும்புறதெல்லாம் அவர் என்ன மறந்துட்டு விஷாக்காவை ஏத்துக்கணுங்கிறது தான். ஆனா என்னை விட்டு விலகி இருக்கிறதுக்கு நீ எதுக்காக அவரை அவ்வளவு தூரம் அனுப்புறேன்னு எனக்கு புரியல கண்ணா. உன்னோட லீலையை என்னால புரிஞ்சுக்க முடியல கண்ணா. நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இந்த தாயத்தை கட்டிக்கிட்டா அவங்களுக்குள்ள அன்பு நிலைக்கும். இன்னும் சொல்ல போனா அன்பு அதிகமாகும். அவங்களுடைய பந்தம் உறுதியாகும். இந்த தாயத்து விஷாக்கா தேவாவோட பந்தத்தை உறுதியாக்கும்ல. ஆனா இதை என்னால அவங்க கிட்ட கொடுக்க முடியலையே. இப்ப அவங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போறாங்க. எப்போ வருவாங்கன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த தாயத்தை நான் உங்ககிட்ட கண்டிப்பா சேர்த்தே ஆகணும். ஏன்னா யாரையும் தெரியாத அந்த ஊர்ல அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா இருக்கணும். வாங்க வாங்க வாங்க, அங்க வைங்க. தேவகி, குப்தா கிட்ட சொல்லி பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒருவேளை நான் ஏதாவது மறந்திருந்தா வேணும்னா சொல்லு. இதுவரைக்கும் எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. நீங்க யோசிச்சு வைங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி. அம்மா ராதிகா. சொல்லுங்கப்பா. என்ன சொல்ல கூப்பிட்டேன்? ஒண்ணு இல்ல. சரி சரி, வேலையை பாரு. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. அது நம்ம விஷாக்கா வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நான் கோவில்ல அவளுக்காக வேண்டிக்கிட்டேன். அப்போ குருக்கள் மாமா என்கிட்ட இந்த தாயத்தை கொடுத்து இத விஷாக்கா அவங்க வீட்டுக்காரர் கையில கட்டி விட்டா அவங்க 2 பேரோட பந்தம் பலப்படும் சொன்னாரு. அவங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது இதை எடுத்துட்டு போய் விஷாக்கா கிட்ட கொடுத்துருங்கப்பா. உனக்கு விஷாக்கா மேல எவ்வளவு அன்பு பாத்தியா? ஆனா இந்த தாயத்தை நான் எடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா இந்த தாயத்தை நீயே உன்னோட கையால அவ கையில கட்டி விடணும். இல்லப்பா, நான் எதுக்கு? அம்மாடி, நீ இன்னும் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை. இப்ப அவங்க வெளிநாடு வேற போறாங்க. அதனாலதான் சொல்றேன், இப்ப நீ அவரை பார்க்க கண்டிப்பா அங்க வரணும். சேஷு, என்னடா என்ன சொல்ற நீ? இவ்வளவு அங்கெல்லாம் கூட்டு போக கூடாது. உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் இருந்தா நீங்க உங்க மௌன விரதத்தை விடுவீங்க. இதுக்கு என்ன காரணம்? ராதிகாவும் விஷாகாவும் தேவா மாப்பிளையும் சந்திக்க கூடாது. நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் எது சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் சொல்லுவேண்டா. இந்த வீட்டு பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இவ ஒத்திதான். போத நிறுத்துங்கம்மா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அதைத்தான் செய்வேன். ராதிகா எங்கூட டெல்லிக்கு வரத்தான் போறா. வந்து விஷாகாவையும் தேவா மாப்பிளையும் வழி அனுப்ப போறா. பார்த்தல, இந்த திருடி தான் அப்பனை மாய்மாலம் காட்டி மயக்கி வச்சிருக்கான். இந்த திருடி என் பேத்திய அவ புருஷன்கிட்ட இருந்து பிரிக்காம விட மாட்டான்னு நான் சொன்னேன்ல. என் பையனுக்கு எதுக்கு எவ்வளவு நல்ல மாதிரி நடிக்கிறா. நடிப்பெல்லாம் உனக்கு அப்படியே லட்டு சாப்பிடுற மாதிரி ஆச்சே. திருடி, மகா திருடி.
நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் தான். ஆனா நம்ம 2 பேருக்கும் இன்னும் வாழ்க்கையில சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நான் வெளிநாடு போறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை கடைசி உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஏன் போறீங்க? நீதான் அதுக்கு காரணம். நான் காரணமா? எப்ப நீ உன்னோட மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி என்ன நீ ஒதுக்கிட்டியோ, அதுக்கப்புறம் நீ இல்லாம இந்த நாட்டுல நான் வாழ்றதுக்கே விரும்பல. வெளிநாடு போறது தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஒருவேளை நீங்க போக கூடாதுன்னு நான் தடுத்தா? இப்பவே போகாம இருந்துருவேன். நிஜமா? அந்த அளவுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கா? இந்த அதிகாரத்தை என்னைக்கு நான் உனக்கு கொடுக்க நான் தயாராவே இருக்கேன். என்னை தடுக்கிறதுக்கு, நீயும் என் கூட வரத்துக்கு, என் கூட வாழ்றதுக்கு, என்ன வழி நடத்துறதுக்கு. வேண்டாம், நீங்க எங்கிருந்து போகாதீங்க. இஸ் இட்? நீயே என்ன போக வேண்டாம்னு சொல்ற? உனக்கு என் மேல அன்பு இருக்கா? நீ உண்மையிலே என்ன விரும்புற இல்ல? ஏன் அவளோட எண்ணம் என் மனசுல அடிக்கடி வருது? ஏன் அவளோட முகம் என் கண்ணு முன்னாடி அடிக்கடி வருது? யார் பேசினாலும் ஏன் அவ பேசுற மாதிரியே இருக்கு? வேண்டான்னு நினைச்சாலும் அவளை பத்தின சிந்தனையாவே இருக்கே. ஏன்? நீனும் தூங்க போகல? என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல என்னோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க என்கிட்ட ஒண்ணுமே கேட்காம உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறீங்க. இப்பவாவது நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க முடிவை நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு அது பிடிக்கல. இது வரைக்கும் என்னை பத்தி நான் தான் முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறமும் என்னை பத்தின முடிவை நான் தான் எடுப்பேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் உங்க கூட அமெரிக்கா வரமாட்டேன்.
நில்லு. என்ன பண்ண போற நீ? பொறுமையா இரு. இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் நீ கவனமா கேளு. இப்ப நீ இந்த டிக்கெட் கிழிச்சு போட்டனா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கையை விட்டு போயிடும். சந்தர்ப்பமா? என்ன சந்தர்ப்பம்? உனக்கும் நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். நாம நம்ம குடும்பத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாம இந்த போய் சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு அவங்களுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிய வந்ததுன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நாளான்னைக்கு நாம 2 பேரும் இங்கிருந்து கிளம்பி போயிட்டோம்னா யார்கிட்டயும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டயும் நாடகம் ஆட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பொய் சொல்ற வேலை எல்லாத்தையும் நம்ம இதோட நிறுத்திடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க?